அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை PGTRB அழகு 5ல தனிப்பாடல்கள் தலைப்புல காலமேக புலவரின் பாடலோட 2வது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். பனைமரத்துக்கும் வேசைக்கும், வேசை என்பது இங்க விளைமகளை சொல்றாங்க. பனைமரமும் விளைமகளும் ஒன்றாகிறது அப்படின்னு சொல்லி இரட்டுற மொழிதல் பாங்கல 2 பேருக்குமான ஒப்புமையை ஒரே பாடல்ல சொல்றாங்க. பாடல பாருங்களேன். கட்டி தழுவுதலால் கால் சேர வேறுதலால் எட்டி பன்னாடை இழுத்தலால் முட்டப்போய் ஆசைவாய் கல்லை அருந்ததலால் அப்பனையும் வேசை எனலாமே விரைந்து அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதுறாங்க. இது எப்படி பனை மரத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறப்போ, பனை மரத்துல ஏறவங்க அந்த பனை மரத்தை கட்டி தழுவிதான் மேல ஏறுவாங்க. அப்பதான் அது ஏற முடியும். அடுத்து கால் சேர ஏறுதலால் அப்படிங்கிறப்ப அந்த மரம் ஏறவங்க 2 கால்களையும் பிணைத்து கொண்டு அந்த மரத்துல ஏறுவாங்க. எட்டி பன்னாடை இழுத்தலால் அந்த ஏறுபவர்களால அந்த பாலைங்கிற அந்த பன்னாடைங்கிற அந்த மேற்பகுதி இருக்கும் பனை மரத்துக்கு தென்னை மரத்துக்குலாம், அதை இழுத்து வச்சு கட்டிட்டு தான் மரத்து மேல ஏறுவாங்க. இழுத்து கட்டப்படுவதாலும் முட்டை போய் அப்படிங்கிறப்ப அதை நெருங்கி போய் அந்த மரத்தை நெருங்கி போய் முட்டை போய் ஆசைவாய் கல்லை அருந்துதலால் ஆசையாக கல்லை அந்த பனை மரத்து கல்லை அருந்துதலால் இந்த பாடல் பனை மரத்துக்கு பொருத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே விளைமகளுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறப்போ, விளைமகளை அனைவரும் கட்டி தழுவ விரும்புவாங்க. அதே மாதிரி அவளது வீட்டுக்கு, அந்த விளைமகளின் வீட்டிற்கு கால் சோற நடந்து அவளது வீடு தேடி வருவாங்க. எட்டி ஆடை இழுத்தலால் அப்படிங்கிறாங்க. ஆடை என்றால் உடைன்னு தெரியும். காதலர்கள் அவளது ஆடையை இழுத்து அவளோட விளையாடுவதனால், முட்டை போய் அப்படின்னா விருப்பமோடு அவளை நெருங்கி சென்று அவளது வாய்க்கல்லை ருசிப்பதால் இந்த செய்திகள் எல்லாமே விளைமகளுக்கும் பொருத்தமா இருக்கிறதுனால இந்த பாடல் பனை மரத்துக்கும் விளைமகளுக்கும் பொருத்தமாகிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த பாடலும் கட்டுறது அதே மாதிரியான ஒரு பாடல். தென்னை மரத்துக்கும் வேசைக்கும் பாடல் பாருங்க. பார தலைவிரிக்கும் பன்னாடை மேற்சுற்றும் சோர இளநீர் சுமந்திருக்கும் நேரே மேல் ஏறி இறங்கவே இன்பமாம் தென்னை மரம் கூறும் கணிகை என்றே தென்னை மரமும் கணிகையும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றேன். எந்த வகையில இது தென்னை மரத்துக்கு பொருத்தமாச்சு அப்படின்னு பாக்குறப்போ, பாரத்தலை விரிக்கும் தென்னை மரம் அதோட ஓலையால அதோட தலைப்பகுதி விரிஞ்சு இருக்கும். உச்சியில ஓலைகள் அப்படியே விரிந்து நிற்கும். பன்னாடை மேல் சுற்று, நம்ம ஏற்கனவே பனையில இருக்கிற மாதிரி அந்த பன்னாடை அப்படிங்கிற பகுதி அந்த மேல தென்னை மரத்தை சுற்றி இருக்கும். சோர இளநீர் சுமந்திருக்கும், நல்ல சுவையான இளநீரை அதோட தலைப்பகுதியில அந்த மரமானது தாங்கி நிற்கும். நேரே மேலேறி இறங்கவே இன்பமாகும். அடியிலிருந்து உச்சிக்கு போயிட்டு மேலே இருந்து கீழே இறங்குறப்ப, மேல போறது சிரமம், கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறணும். கீழே இறங்குறப்ப பார்த்தோம்னா அப்படியே சரசரன்னு வந்துருவாங்க. அப்ப இறங்குறதுல எந்த இடர்பாடும் இருக்காது. அதனால இந்த பாடல் வரிகள் தென்னை மரத்துக்கு பொருத்தமாயிருச்சு. இப்ப கணிகைக்கு எப்படி பொருத்தமாகுது அப்படின்னு பாக்குறப்போ, பாரத்தலைவிற்கும் கீழே தொங்கும்படியான கூந்தலை அவள் விரித்து நிற்பாள். அவளுக்கு கூந்தல் ரொம்ப அழகா இருக்கும். பன்னாடை மேல் சுற்றும் சிறப்பான ஆடையை அவ உடம்புல தரித்திருப்பா. சோர இளநீர் சுமந்திருக்கும் அப்படிங்கிறப்போ அவளது தனங்களை சொல்றாங்க. இளநீர் போல இருக்கும். இன்பமாம் நேரே மேல் அவளை சேரும் போது இன்பம் கிடைக்குது, காதல் இன்பம் கிடைக்குது. அதனால தென்னை மரமும் கணிகையும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாங்க. அடுத்த பாடல் இதே பங்குலதான் அமைஞ்சிருக்கு. வெற்றிலைக்கும் வேசைக்குமான பொருத்தமாக பாடல் சொல்றாங்க. கொள்ளுகையால் நீரில் குளிக்கையால் மேலேறி கிள்ளுகையால் கட்டி கிடக்கையால் தெல்லு புகழ் செற்றலரை வென்ற திருமலை ராயன் வரையில் வெற்றிலையும் வேசையாமே. செற்றலர் என்றால் பகைவர், பகைவர்களை வென்ற கீர்த்தியுடைய திருமலை ராயன் அவன் வசிக்கக்கூடிய அந்த வரையான அந்த மலையின் சிறப்பு என்ன அப்படின்னு பாக்குறப்போ, அங்க இருக்கக்கூடிய வெற்றிலைக்கும் கணிகைக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த பாடல் வெற்றிலைக்கு பொருத்தமாச்சு அப்படிங்கிறப்போ, வெற்றிலையானது நீரில் கொள்ளுகையால் அப்படிங்கிறாங்க. அந்த வெத்தலைக்கு நீரை பாய்ச்சுவாங்களாம். இந்த வெத்தலை செடிக்கு நிறைய நீர் பாய்ச்சணுமா. அந்த செடி கொள்ளும் வண்ணம் நீர் பாய்ச்சப்பட்டு வளர்க்கப்படுவதால். நீரில் குளிக்கையால் அந்த வெத்தலையை தண்ணியில கழுவிட்டு தான் பயன்படுத்துறதுக்கு எடுப்பாங்க. மேல் ஏறி கிள்ளுகையால் மேலாக எடுத்து அந்த காம்பு தலைப்பகுதி அப்படி கிள்ளிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த காம்போட சாப்பிட மாட்டாங்க. கட்டி கிடக்கையால் அப்படிங்கிற விற்பனைக்காக அந்த வெற்றிலைகளை பறிச்சு கட்டுக்கட்டாக கட்டி எடுத்துட்டு போவாங்க. அதனால இந்த பாடல் வெற்றிலைக்கு பொருத்தமாயிருச்சு. அதே வேசைக்கு எப்படி பொருத்தமாச்சு அப்படிங்கிறப்போ, கொள்ளுகையால் அப்படிங்கிற வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளும் கைகளை உடையவள். யார் வந்தாலும் அவ அரவணைச்சுப்பா.
இல்லையா? நீரில் குளிக்கையால் நீரில் மூழ்கி அவங்களோட காதல் விளையாட்டுக்கள்ல அவ ஈடுபடுவா. மேல் ஏறி கிள்ளுகள் அப்படி விளையாடுறப்ப கண்ணத்தெல்லாம் கிள்ளி விளையாடக்கூடிய அந்த பாங்கு இருக்கு. கட்டி கிடக்கையால் அப்படிங்கிறப்போ அவங்களை கட்டி தழுவி அவர்களோட இன்பமாக இருப்பதனால் வெற்றிலைக்கும் வேசைக்கும் பொருத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்த பாடல் கண்ணாடிக்கும் அரசனுக்குமான பொருத்தத்தை பேசுது. யாவருக்கும் ரஞ்சனை செய்து யாவர்க்கும் அவ்வவராய் பாவனையாய் தீதகல பார்த்தலால் மேவும் எதிரியை தன்னுண்ணாக்கி ஏற்ற ரசத்தால். அடுத்து சொல்றாங்க பாருங்களா, சதிர் உரலால் அரசாம் அப்படின்னு பாடல சொல்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு பாக்குறப்போ, யாவருக்கும் ரஞ்சனை செய்து அப்படிங்கிறப்போ, ரஞ்சனை என்றால் மகிழ்ச்சியை தரக்கூடியதான். கண்ணாடி தன் முன்னால் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அவங்களை அப்படியே காட்டிடும் அந்த பிம்பத்தை. எல்லாருக்கும் களிப்பை உண்டாக்குவது கண்ணாடி. யாவருக்கும் அவ்வவராய் பாவனையாய் பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் அவரவர் வடிவை காட்டும் தோற்றமுடையதா இருக்கும். எல்லாரோட உருவத்தையும் ஒரே மாதிரி காட்டாது. யார் நிக்கிறாங்களோ அவங்கவுங்க உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தனது பிம்பத்தை இது மாற்றிக்கொள்ளும். அவ்வவராய் காட்சியளிக்கும் அப்படிங்கிறாங்க. பாவனையாய் பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் அவர் வடிவை காட்டும் தோற்றமுடையதாய் இருக்கும். தீதகலன்னா அது தீது குற்றமில்லாத மங்கள பொருளாக இருக்கு. அதனால திருமணத்துலதான் அந்த சீர் வைக்கிறப்ப அந்த கண்ணாடியை வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அது என்ன மங்கள பொருள் அப்படிங்கிறதுனால. பார்த்தலால் பார்க்கப்படுவதால் எல்லாராலையும் விரும்பி பார்க்கப்படுவதால். மேவும் எதிரியை தன்பால் எதிர்பட்டாரை எதிரியை தன்னுள்ளாக்கி தன்னுள்ளே தோற்றுவித்து முன்னால் நிற்கிறவங்க எல்லாரையும் தனக்குள்ள வாங்கிக்குவோம் அவங்க பிம்பத்தை. ஏற்ற ரசத்தால் தன் பின்பக்கம் பூசிய பாத ரசத்தினால். கண்ணாடிக்கு பின்னால பாதரசம் பூசினாதான் உருவத்தை பார்க்க முடியும். ஏற்ற ரசத்தால். சதிர் உரலால் அப்படிங்கிறப்ப சிறப்பு. சதிர் என்றால் சிறப்பு. எல்லா சிறப்புகளும் பொருந்துறதுனால அரசு ஆம் அப்படிங்கிறாங்க. அரசன் யாவருக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கண்ணாடிக்கு பொருத்தமாயிருச்சு. சரி, இது எப்படி அரசனுக்கு பொருத்தமாகும் அப்படின்னு பாக்குறப்போ, யாவருக்கும் ரஞ்சனை செய்து அப்படிங்கிறப்ப அரசன் தன் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். யாவருக்கும் அவ்வவராய் பாவனையாய் அப்படிங்கிறப்ப தன்பால் அடைக்கலம் புகக்கூடிய தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் அவரவர் மனத்திற்கு ஏற்பட்டபடி நடக்கக்கூடிய தோற்றமுடையவனா. ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி பாக்குறப்போ சொல்லுவாங்க, அவன் தாய் இல்லாதவர்க்கு தாயுமானான், தந்தை இல்லாதவர்க்கு தந்தையானான், மகன் இல்லாதவர்க்கு மகனானான் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் யாருக்கு எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி தேவை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரசன் மாறிப்பான். தனது சூழலையும் இடத்தையும் இயல்பையும் அந்த மாதிரி அவரவர் மனதிற்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய தோற்றமுடையவராய் அரசன் இருப்பான். தீதகல குறைகள் நீங்கும்படி பார்த்தலால் குடிமக்களை அப்படி குற்றமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறதுனால. மேவும் எதிரியை தன்னை எதிர்க்கும் பகைவர்களை தன்னுள்ளாக்கி அப்படின்னா தனக்கு கீழ்படுகிற மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவனால். ஏற்ற ரசத்தால் அப்படிங்கிறப்போ அனுபவிக்கப்படும் நவரச பொருள்களால் எல்லா உலகம் தலை சிறந்த பொருள்களை தெரியும் அனுபவிக்கக்கூடிய பேரு பெற்றவர்கள் அரசர்கள். சதிர் உரலால் இப்படிப்பட்ட சிறப்பை கொண்டிருத்தனால் கண்ணாடியும் அரசனும் சமம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு அழகான பாடல் இது. அடுத்த பாடல் 15வது பாடல் கணிகையருக்கும் புறமுக்குமான பொருத்தத்தை பத்தி பேசுது. ஓட்டங்கடியதால் உள்ளவரை மேவுதலால் சேட்டை எவரிடத்தும் செய்தலால் நாட்டமுடன் காத்திரத்தில் குட்டியுற கட்டுதலால் தெட்டுதலால் குத்தியார்க்கு நேராங் குரங்கே அப்படின்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு பாக்குறப்போ, இந்த கணிகையர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறப்போ கூத்தாடக்கூடிய பெண்கள், அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓட்டங்கடியதால் அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த ஆண்களை கவர்வதற்காக தங்களது உதடுகளை ஒரு மாதிரியாக பாவனை செய்வாங்களாம். அதனால உதடுகளை கடித்து கொண்டு ஒரு வகையான பாவனை செய்யப்படுவதாலும். உள்ளவரை மேவுதலான பொருள் உள்ளவர்களை தான் அவங்க விரும்பி போய் சேருவாங்களாம். சேட்டை எவரிடத்தும் செய்தால் எல்லாரிடத்திலும் வேடிக்கையாக பேசி விளையாடக்கூடிய பாங்கு இருக்கும் அவங்க கிட்ட. நாட்டமுடன் விருப்பத்துடன் காத்திரத்துல காதலர்களோட மேனியில குட்டியுற கட்டுதலால் அவங்களோட உடல் பொருந்துமாறு கட்டி தழுவுறதுனால தெட்டுதலால் சூழ்ச்சி செய்யக்கூடிய இயல்பை கொண்டதுனால இந்த வரிகள் கணிகையருக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அதே குரங்குக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பாக்குறப்போ சொல்றாங்க, ஓட்டங்கடியதால் விரைவான ஓட்டத்தை கொண்டது குரங்கு. உள்ளவரை மேவுதலால் வரை என்றால் மலை, உயரமான மலை மீது ரொம்ப சாதாரணமா ஏறிடும். மலை மீது ஏறுதலால் சேட்டை எவரிடத்தும் செய்தலால் எல்லாரிடத்திலும் குறும்பான சேட்டை செய்யும். குரங்கு சேட்டைன்னு பேரு ஒரு இடத்துல இருக்காது. அதனால குரங்கு சேட்டை குறும்பான செய்கை செய்வதனால் காத்திரத்துல தன்னுடைய உடம்பில்
தன் குட்டியானது நாட்டமுடன் விருப்பத்துடன் பொருந்தும்படி, இந்த தாய் குரங்க பார்த்தா தெரியும், தனது குட்டியை உறக்கட்டுதலால் அப்படின்னா தன் உடம்போட பொருந்துற மாதிரி வயித்தோட சேர்த்து அப்படி கட்டி பிடிச்சுக்கும். அந்த பாங்கு வந்து குரங்குக்கு உண்டு. தெட்டுதலால்னா தந்திரமாக பொருள்களை நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நமக்கே தெரியாம அது பிடுங்கிட்டு போயிடும். அந்த பாங்கு இருக்கிறதுனால கணிகையரும் குரங்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி நேராங்குரங்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல காளமேகம் ரொம்ப நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாடல். குதிரைக்கும் காவிரி ஆற்றுக்குமான பொருத்தத்தை பத்தி பேசுறோம். ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும், துண்ணலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும், நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே அப்படிங்கிறார். நிறைய பேர் இது வந்து பள்ளிக்கூட பாடத்துல கூட படிச்சிருக்கோம், இந்த ரெட்ரோ மொழிதலுக்காக. குதிரைக்கும் காவிரி ஆற்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாக்குறப்போ, பரினா குதிரை, ஆடுபரி காவிரியாமே அப்படிங்கிறாங்க. பரியும் காவிரியும் ஒன்று. குதிரை என்ன பண்ணுமா, ஓடுமா, ஓடி செல்லும், வேகமா போகும். சுழி சுத்தம் உண்டாகும். இந்த குதிரையை வாங்குறப்போ அதோட தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சுழியை பார்த்து வாங்குவாங்க. அந்த சுழி ரொம்ப குற்றமில்லாத சுழி, நேரான சுழியா இருந்துச்சுன்னா அந்த குதிரை வந்து ரொம்ப சாதி குதிரை, தரமான குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. சுழி சுத்தம் உண்டாம். துண்ணரை சாடும், எதிரிகள் அப்படியே தாக்கி கொன்னுரும். பரிவாய் தலை சாய்க்கும். அந்த குதிரையோட அந்த பாகன் வந்து அதை தடவி கொடுக்குறப்ப அன்பாய் தலையை அப்படியே சாட்சி நிற்குமா. அதனால இந்த வரிகள் எல்லாம் குதிரைக்கு பொருந்திருச்சு. சரி, காவிரிக்கு எப்படி பொருந்தோம் அப்படின்னு பாக்குறப்போ, காவிரியானது ஓடும். காவிரியில புது வெள்ளம் வந்துச்சுன்னா நீர் வந்து அப்படி இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். சுழி சுத்தம் உண்டாகும். அப்படி தண்ணி புது வெள்ளம் வரப்போ நீர் சுழிகள் அப்படியே உண்டாக்கிட்டே போகும். நீர் அப்படியே சுழலும், நீர் சுழல்களை உண்டாக்குவதாக இருக்கும். துண்ணலரை சாடும் அப்படிங்கிறாங்க. அலர் என்றால் மலரோட ஒரு பருவம். தன் மீது போடப்பட்ட மலர்களை தாங்கி இழுத்துட்டு போயிடும். அந்த பூக்கள் எல்லாம் தூவி காவிரியை வழிபடுவது இன்னைக்கும் வழக்கத்துல இருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு விழா எல்லாம் பார்த்தா தெரியும். அப்ப பூக்களை தூவுறப்ப அந்த பூக்களை அது வந்து அப்படியே இழுத்துட்டே ஓடிடும். பரிவாய் அப்படிங்கிறாங்க. வாய் என்றால் குழின்னு அர்த்தம். நிலத்தை குளித்தெடுத்து, தன்னை குழி எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த குழியை தானாவே அந்த குழியை அந்த இடத்த வந்து ஒரு குழி செஞ்சிடும். அந்த நில தண்ணியோட வேகம் குளித்தெடுத்து தலை சாய்க்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 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 போற வழியில இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாறைகள், மண் எல்லாத்தையும் அப்படியே சாட்சி விட்டுட்டு போயிடும். நாடறிய தேடு புகழாம், எல்லோருக்கும் தெரியும்படியாக பெரிய புகழை உடையதாக இருக்கக்கூடிய இந்த திருமலை ராயன் வரையில் ஆடுகின்ற குதிரையானது காவிரி ஆற்றுக்கு நேரானது. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த காட்சியை பார்க்கணும்னா நீங்க திருமலை ராயன் வரையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காளமேகம் இந்த பாடல எழுதுறாரு. அடுத்த பாடல் கீரை பாத்திக்கும் குதிரைக்கும். ரொம்ப அழகான பாடல். பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல அநேகமாக 7ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல்ல இந்த சிலையடை பாடல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்டி அடிக்கையார் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாறத் திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறப்பரியாகுமே. கீரை பாத்திக்கு எப்படி இந்த பாடல் பொருந்தமாகுது அப்படின்னு பாக்குறப்போ, வன்கீரை பாத்திங்கிறாங்க, வளமான கீரை பாத்தி. அந்த கீரை பாத்தியில என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டி மறிக்கையால் கீரை தண்டுகளை கட்டுக்கட்டாக கட்டப்பட்டு வச்சிருப்பாங்க. அடிக்கையால் அப்படிங்கிறாங்க, வேரில் உள்ள சேறு போறப்படே அந்த கீரையை வேரோட பிடுங்கிடுவாங்க. சில கீரைகள் அப்படியே வேரோட பிடுங்கப்படும். இந்த முளைக்கீரை எல்லாம் பார்த்தா தெரியும். அப்படி பிடுங்குறப்ப அந்த வேர்ல மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை வந்து தண்ணியில கழுவிட்டு அந்த வரப்புல அடிப்பாங்க. அப்ப அதுல இருக்க மண்ணெல்லாம் விழுந்துருமா இல்லையா. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அப்படிங்கிறப்போ அந்த கீரை பாத்திக்கு நீரை செலுத்துறப்போ வாய்க்கால் அப்படியே மாறி 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 தண்ணி போய் வயல் முழுக்க நிறைஞ்சிருமா. வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் ஓடையானது வெட்டப்பட்டு தண்ணீரை மறிக்கப்படுகின்ற சிறப்பை உடையது. அந்த தண்ணி எங்க வந்துச்சுன்னா ஓடையிலிருந்து வெட்டி மறிச்சு கால்வாய்க்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பை உடையது அந்த கீரை பாத்தி. அடுத்து முட்டை போய் மாறி திரும்புகையால் அப்படிங்கிறப்ப கால்வாயில நீரானது ஒரு பகுதி வரைக்கும் போயிடும். அங்க ஃபுல்லா நீர் நிரம்புச்சு அப்புறம் அது தானாவே அடுத்த பாத்திக்கு திரும்பிடும் இல்லையா. அதுதான் எங்க சொல்றாங்க, வெட்டி மறுக்கின்ற மேன்மையால். கால்வாயில் தண்ணி வந்து ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு ரொம்ப சீரா திரும்பிடும். மாறி திரும்புகையால் அது வந்து கீரை பாத்திக்கு இந்த வரிகள் பொருத்தமாயிருச்சு. சரி, குதிரைக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறப்ப, கட்டி அடிக்கையால் தேர்ல குதிரையை கட்டி அடிச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறப்ப கால் மாறி மாறி பாயும். குதிரையோட ஓடுறப்ப பார்த்தா தெரியும். ஒரு கால் வச்சுட்டு அடுத்த கால் எடுக்கிறப்ப பின்னால கால் அந்த இடத்துக்கு வந்துடும். தூரத்துல இருந்து பாக்குறப்போ காலை எடுக்காமலே ஓடுற மாதிரி தெரியும். காலை மாத்தி 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 போனாலும் அது பாய்ந்து ஓடுறப்ப பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும். வெட்டி மறுக்கின்ற மென்மை, எதிர்களை தாக்கி கொள்ளுகின்ற சிறப்புகளை கொண்டது இந்த குதிரை.
முட்டப்போய் மாறி திரும்புகையால் நேரே சென்று முட்டப்பட்ட இடத்திலே மீள திரும்ப, அது போற வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும், அது எல்லையை தாண்டி. அப்படி சொல்றதுனால இங்க சொல்றாங்க, பாத்தியுடன் ஏறப்பரிய கீரை பாத்தியும் வன்கீரை பாத்தியுடன் இந்த பரியும் நேராகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்த பாடல் 18வது பாடல் கதவுக்கும் ஆட்டுக்குமான பொருத்தத்தை சொல்லுது. இப்படி ஆடும் கதவும் ஒன்னாகும் அப்படிங்கிறப்போ பாடல் பாருங்க. செய்யுள் கிடை மறிக்கும் சேர்ப்பலகை இட்டு முட்டும் ஐயமர மேற்றலர் அடர்க்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவும் நகராம். துய்ய நிலை அப்படிங்கிறாங்க, சுத்தமான புகழை விரும்பக்கூடிய திருமலை ராயன் என்கிற அந்த அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மலையில இருக்கக்கூடிய ஆடும் கதவும் நேராகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தத்தை சொல்றாங்க. ரெண்டுக்குமான பொருத்தம். எப்படி கதவுக்கும் ஆட்டுக்குமான பொருத்தம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கான பொருத்தம் சொல்றப்ப ஆடானது செய்யுள் அப்படிங்கிறாங்க. செய்யுள் என்றால் வயலுக்குள்ள, செய் என்றால் வயல், உள்ளுனா வயல்ல. வயல்ல ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்காக கட்டி வைப்பாங்க. கிடை மறிக்கும், செய்யுள் கிடை மறிக்கும். கிட போடுறது அப்படிம்பாங்க. அந்த வயல்கள்ல அந்த ஆட்டோட எருவுக்காக அந்த ஆடுகளை தங்க வச்சிருவாங்க. அது பேரு கிடை போடுதல் அப்படின்னு. மந்தையாக அது கிடக்கும். சேர்ப்பலகை இட்டு முட்டும், அப்படி அந்த கிடையில இருந்து அது வெளில போறதுக்காக அந்த வேலியெல்லாம் அப்படி தாண்டி குதிக்கிறப்போ அந்த ஆடு மேய்ப்பவர்கள் கைகளெல்லாம் அதை மறிக்கிறப்போ அந்த பல கைகளையும் அது முட்டி தாக்கிட்டு பலருடைய கைகளால் அது தடுக்கப்படும் போது தலையினால முட்டுமா ஐயமர ரொம்ப வலிமையாக மேற்றால் மேல், மேற்றால்னா அந்த ஆட்டுக்கிடாவை பிடிக்க வந்த ஆட்களை, அடர்க்கும் என்றால் தாக்கும். இதெல்லாம் எங்க நடக்கும்? துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில நடக்கும். சரி, ஆட்டுக்கு பொருத்தமாயிடுச்சு. கதவுக்கு எப்படி பொருத்தமாகும் அப்படிங்கிறப்போ கதவானது செய் என்றால் வீட்டு, வீட்டுக்குள்ள, உட்கிடை உள்ளக்குள்ள மறிக்கும், தடுத்து மூடி நிற்கும். வெளியாட்கள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு அது வாசல்லே நின்று மறிச்சிரும். வீட்டின் உள்ளுக்குள்ள யாரும் வராம மறுத்து தடுத்து காவலுக்காக இருக்கக்கூடியது அந்த கதவு. சேர்ப்பலகை இட்டு முட்டும், பல பலகைகளை சேர்த்து செய்யப்பட்டதாக மூடும் தன்மை கொண்டதாக இருக்கும். முட்டும் என்றால் மூடும். ஒரு பலகையில கதவு செய்யறது கடினம், நிறைய பலகைகளை இணைத்து செய்வாங்க. அதனாலதான் சொல்றாங்க சேர்ப்பலகை இட்டு முட்டும், பல பலகைகளை சேர்த்து செய்யப்பட்டு மூடும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஐயமர அப்படிங்கிறாங்க, திண்ணமானது, வலிமையானது. ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பே கதவு தான் அப்படிங்கிறப்ப அந்த கதவு ரொம்ப வலிமையானதா இருக்கும். மூடுவதற்கு மேல்தாள், அதன் பின்புறம் உள்ள தாழ்பால், தாழ்பால் போட்டுதான் கதவுக்கு மூடுவோம் இல்லையா. அடக்குமே அப்படிம்பாங்க. அது கதவோடு அப்படியே போனா பிணைஞ்சி காத்து கூட உள்ள நுழையாத அளவுக்கு அதை தடுத்துரும். அதனால் ஆடும் கதவும் நிகராம். எங்க திருமலை ராயன் வரையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல் 19வது பாடல் குதிரைக்கும் ஆட்டுக்குமான பொருத்தத்தை சொல்றாங்க. கொம்பிலேயே தீனி தின்னும் கொண்டதன் மேல் வெட்டுதலால் அம்புவியின் உடையது அம்புவியின் அன்னதுடையதாதலால் உம்பர்களும் தேடுநேர் சோலை திருமலை ராயன் வரையில் ஆடும் குதிரையும் நேராம் அப்படிங்கிறாங்க. உம்பர்கள்னா தேவர்கள், தேவர்களும் விரும்பி நாடக்கூடிய நல்ல பூஞ்சோலைகளை உடைய திருமலை ராயன் வரையில் ஆடும் குதிரையும் நேராகிறது அப்படிங்கிறாங்க. எப்படி ஆட்டுக்கும் குதிரைக்குமான பொருத்தம் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கு சொல்றாங்க. ஆடானது கொம்பிலேயே தீனி தின்னும், மரக்கிளையிலிருந்து இலைகளை உடைச்சு போடாம மரத்திலேயே சாப்பிடும். கொம்புனா கிளை, மரக்கிளைகள்ல 2 காலை வச்சு மேல ஏறி மரத்தில இருந்து இலைகளையே சாப்பிடும், உணவாக கொள்ளும். கொண்டு அதன் மேல் வெட்டுதலால் தீனியை உட்கொண்டு அதன் வாயில் வைத்து அசை போடும், வெட்டிக்கிட்டே இருக்கும். ஆளை பார்த்தோம்னா வாயிலோட 2 பகுதியை அடக்கி வச்சுட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். வெட்டுதலால் தீனியை உட்கொண்டு அதன் வாயில் வைத்து அசை போட்டுக் கொண்டே இருப்பதால் அம்புவின், புவினா உலகம், இந்த அழகான உலகில் அன்னடையது அப்படிங்கிறாங்க. ஒன்றை பின்பற்றி அதுபோல மற்றொன்றும் நன்மை நடக்கூடியது. ஆட்டுக்கு ஒரு பண்பு இருக்கு. ஒரு ஆடு முன்னால போச்சுன்னா அதை பின்பற்றியே அடுத்த ஆடும் போகும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒருத்தங்க செய்யற மாதிரி என்ன சொன்னாங்க, செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி ஏன் இருக்கீங்க. அது இந்த செம்மறி ஆடுகளுக்கு அந்த பண்பு உண்டு. ஒரு ஆடு கீழே பள்ளத்துக்குள்ள குதிச்சிருச்சு அப்படின்னா மற்ற ஆடுகளும் வந்து பார்க்காது, எல்லாம் ஒத்துன்னு விழுந்துரும். அதனால இந்த ஆட்டுக்கு சுய சிந்தனை அப்படிங்கிறது கிடையாதான். இந்த அழகான உலகில் அம்புவியில் அன்னடையது அப்படிங்கிறாங்க. ஒன்றை பின்பற்றியே மற்றொன்று அதே மாதிரி செய்யறது, இமிட்டேட் பண்றது, போல செய்தல், அந்த தன்மை உடையது அப்படின்னு சொல்லி இதனால இந்த பாடலை ஆட்டுக்கு பொருத்தமாயிருச்சு. சரி, குதிரைக்கு எப்படி பொருத்தமானது அப்படின்னு பாக்குறோம். குதிரையானது கொம்பிலேயே, கொம்பு இருக்காது, கொம்பு இலையே, இலைன்னா இல்லைன்னு அர்த்தம். குதிரைக்கு கொம்பு இருக்காது இல்லையா. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இருக்கிற மாதிரி குதிரைக்கு கொம்பு இருக்காது. அப்ப கொம்பு இல்லாததாக இருக்கக்கூடியது. தீனி தின்னும், தனக்கு வைக்கும் கொள்ளு முதலான தீனியை உட்கொள்ளக்கூடியது. உண்டதன் மேல் வெட்டுதல், உண்ட வாயில் கொண்ட கடிவாளத்தை கடிக்கும் தன்மையுடையது. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாயில இருக்கக்கூடிய கடிவாளத்தை அப்படியே இந்த குதிரை கடிக்குமா.
அம்புவியில் நல் நடையது. இந்த அழகான உலகத்தில் அந்த விரைந்து செல்லக்கூடிய ஓட்டத்தையும் நல்ல தாள கதியோடு நடக்கக்கூடிய நடையையும் கொண்டது. அதனால் ஆடும் குதிரையும் திருமலை ராயன் வரையில் நேரானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல் துப்பாக்கிக்கும் மூளைச்சுருளுக்குமான பொருத்தத்தை பத்தி பேசுது. காலமேக புலவர் காலத்துல துப்பாக்கி இருந்துச்சா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஆனா அந்த பாடல் வந்து துப்பாக்கியை பத்தி தான் பேசுது. பாருங்களேன், ஆணி வரையுறலால் ஆன குறிப்பே தரலால் தோண கருமருந்தை தோய்த்திடலால் நீநிலத்தில் செப்பார் குதவாத திருமலை ராயன் வரையில் துப்பாக்கி ஓலை சுருள் அப்படிங்கிறாங்க. துப்பாக்கிக்கு எப்படி இந்த பாடல் பொருத்தமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, துப்பாக்கியானது ஆணி வரையுறலால் ஆணியாலே செப்பம் செய்து அமைக்கப்படுதலால், துப்பாக்கியில நிறைய ஆணிகள் அடிச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த பொருத்தத்துக்கு ஒவ்வொரு பகுதியும் பிணைக்கிறதுக்காக அந்த ஆணிகளை வைத்து செப்பமாக அதை அமைச்சிருப்பாங்களாம். ஆன குறிப்பே தரலால் அப்படிங்கிறாங்க. குறிப்பிட்ட குறிய பார்த்து குண்டை வந்து செலுத்தக்கூடியதான். துப்பாக்கியை சுடுறப்போ அந்த குறிப்பாத்து குண்டை செலுத்துவாங்க இல்லைங்களா, அந்த தன்மை உடையதுனால. தோணா கருமருந்தை தோய்த்திடலால் அப்படிங்கிறாங்க. அதோட தொழில் என்ன? சுடுதல். அதுக்காக கருமையான வெடி மருந்தை அந்த தோட்டாக்குள்ள செலுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே துப்பாக்கிக்கு பொருத்தமாயிருச்சு. சரி, இப்ப ஓலைச்சுருளுக்கு எப்படி பொருத்தமாயிருச்சு அப்படின்னு பாக்குறப்போ, ஓலைச்சுருளானது ஆணி வரையுறலால் எழுத்தாணியானதான் அந்த ஓலைச்சுருளில எழுதுவாங்க. தோண தன் எழுத்துக்கள் நன்கு விளங்கும்படியாக கருமருந்தை தோய்த்திடலால் கருமையான மைய மேல திரட்டிடுவாங்க. அப்ப அந்த எழுத்து வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியுமா. கருமையான மையை தீட்டப்படுதலால் நீள்நிலத்தில் நீண்ட இப்பொழுது பூவிலகில் செப்பார் குதவாத தன் புகழை ஓதாதவர்களுக்கு துணை புரியாத தனது புகழ்பவர்களுக்கு தான் துணையா இருப்பானா திருமலை ராயன். புகழை ஓதாதவர்களுக்கு துணை புரியாத இந்த திருமலை ராயன் வரையில் துப்பாக்கியும் ஓலை சுருளும் பொருத்தமானது, இரண்டும் ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு அழகான வரிகள் இல்லைங்களா? ரெண்டுக்கும் துப்பாக்கிக்குமான ஓலை சுருளுக்குமானது. சம்பந்தமே இல்லாத இரண்டு பொருட்களை சம்பந்தப்படுத்தி பாடுறதுல காலமேக புலவருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட காலமேக புலவர் இந்த தனிப்பாடல் தொடரில் 187 பாடல்களை பாடியிருக்கிறாரு. அதுல முதல் 10 பாடலை முதல் காணொலியில நான் காட்சிப்படுத்திருக்கேன். இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்த்திருக்கோம். இனி வரும் காலங்கள்ல மீதமுள்ள பாடல்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.